இன்னைக்கு நம்ம ஆம்ச்சூர் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மாங்காய், பச்சை மாங்காவை எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை நல்லா கழுவி வச்சிருக்கோம். நம்ம இந்த மாங்காவோட தோல் எல்லாம் நல்லா சீவிக்கலாங்க. ஒரு சில மாங்காய் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லோயிஷா இருக்கும், அது மாதிரி எடுக்க கூடாது. அதாவது தோல் கிரீனா இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா எல்லோயிஷா இருக்கும். அது மாதிரி இல்லாம இது போல நல்ல பச்சை மாங்காவா எடுத்துக்கோங்க. போல தோல் எல்லாம் சீவிடலாம். ஆம்ச்சூர் பவுடர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை அதிகமா இருக்கும். ஆனா நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்திடலாங்க. நல்ல புளிப்பா இருக்கிற மாங்காவா எடுத்தீங்கன்னா இன்னி கூட சூப்பரா இருக்கும். இப்போ இதோட தோல் எல்லாம் நம்ம நீக்கியாச்சு. இதே போல மீதம் இருக்க மாங்காவோட தோலையும் நீக்கிடலாம். இப்போ நம்ம எல்லா மாங்காவோட தோலும் சீவியாச்சுங்க. உங்ககிட்ட இது போல சிப்ஸ் சீவுறது இருந்தா இதுல நம்ம சீவிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மாங்காய இந்த சீவல்ல வச்சே கூட இப்படி சீவிக்கலாங்க. இது போல சன்னமா சீவிக்கலாம். நம்ம கிட்ட இந்த சீவல் இருக்கிறனால நான் இதுலயே சீவிக்கிறேன். சைஸ் நமக்கு ஈவனா கிடைக்கும், அதனால நான் இதுல சீவிக்கிறேன். இப்போ சைஸ் பாருங்க, ஒரே சைஸா நமக்கு கிடைச்சிருக்கு. காயும் போது ஈவனா இருக்கும், அதனால நம்ம இது போல சீவிக்கலாம். இதுலயும் நம்ம இனி கூட கட் பண்றதா இருந்தா இதை இன்னும் கூட நம்ம பாருங்க இது போல கட் பண்ணிக்கலாம். இன்னும் சன்னமா இது போல கட் பண்ணி கூட நம்ம காய வச்சுக்கலாம். இங்க நம்ம மாங்காய் எல்லாத்தையும் சீவியாச்சுங்க. இப்போ இது 2-3 நாள் நல்ல வெயில காய வச்சு எடுத்துக்கலாம். கூடுமானம் மட்டும் இது போல மஞ்சளா இல்லாம கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தோல் பாத்தீங்கன்னா பச்சையா தான் இருந்துச்சு, ஆனா இந்த மாங்காய் பிஞ்சு பாருங்க கொஞ்சம் உள்ள மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்கு. இது போல இல்லாம இது போல பச்சையா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ ஆம்ச்சூர் பவுடர் உங்களுக்கு நல்ல நிறம் இருக்கும், அதனாலதான். இப்போ இது 2-3 நாள் நல்ல வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு காஞ்சிருக்கு. நல்ல வெயில்ல காய வச்சிருக்கோம் பாருங்க, நல்லா பட்டுன்னு உடையுது. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரை மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேட்ச் போட்டுட்டோம். இப்போ அதுலயே மீதமும் போட்டு அரைச்சிடலாம். ஏன் இதுலயே போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாருக்கு பாத்தீங்கன்னா பவுடர் கம்மியா தான் இருக்கும், அதனாலதான் நான் இது போல செய்திருக்கேன். இப்போ கடைசியா சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது உப்பு சேர்க்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கெடாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பருப்பருன்னு தான் அரைச்சிருக்கோம். இது கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில அரைச்சோம்னா நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுங்க. ஏன்னா நமக்கு ஜார்ல அந்த அளவுக்கு அரைப்படாது. மிஷின்ல அரைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா வரும். அதனால நம்ம ஆற விட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா வரும். இப்போ நம்ம இதை சல்லிச்சுட்டு மீதி குருணைய திரும்பவும் ஆற விட்டுட்டு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுக்கலாம். இப்போ இது போல நம்ம சல்லிச்சுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடரா இருக்கு. இந்த குருணைய திரும்பவும் மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லா சல்லிச்சு எடுத்ததை திரும்பவும் ஒரே ஒரு தடவை மிக்சர் ஜார்ல போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஓட்டி எடுக்கலாங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இப்போ இது வேணும்னா நம்ம திரும்பவும் சல்லிச்சுக்கலாம், இல்ல வேணாம் அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் திரும்ப ஒரே ஒரு தடவை மட்டும் சல்லிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கடையில வாங்குற மாதிரியே நல்ல சூப்பரா இருக்குங்க. இது நம்ம சாட் ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். ஈஸியா வீட்லயே இந்த சீசன்ல நமக்கு மாங்காய் கிடைக்கிற சீசன்ல இது போல நம்ம வீட்லயே செய்துக்கலாம். ஹோம்மேடா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டா சூப்பரா ஆம்ச்சூர் பவுடர் நம்ம வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த ஆம்ச்சூர் பவுடர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.